பண்ணலாம் வாங்க மக்களே. வாங்க, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சீஸ் பால் பார்த்துடலாம். அதுக்கு கைமா கறி வேணும், பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா இது போட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அரைச்சிக்கிறலாம். இது எப்படி செய்யறதுன்னு இன்னும் பார்க்கலாம். நம்ம இது வந்து சிக்கன் மக்களே, சிக்கன் சீஸ் பால் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது இவ்வளோதான் மக்களே. பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், சிக்கன் கீமா சீஸ் பாலுக்கு இதை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து அதோடைய தண்ணி வந்து எல்லா சத்து வற்றணும். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்கன்னு ஊற்ற வேண்டாம், சும்மா இப்படி பண்ணிங்கனாவே இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம சிக்கனை அரைக்க போகிற மக்களே. ஏற்கனவே இது பண்ணி வந்திருக்கு. இது கூட நம்ம மசாலா போட்டு நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அவ்வளோதான். கொஞ்சோண்டு கரம் மசாலா, அவ்வளோதான் மக்களே. இது போட்டு அரைச்சிடுவோம். பாருங்க மக்களே, தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு, எடுத்துட்டேன் நான். இதை நம்ம எடுத்துடலாம். தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கூட. இப்போ பார்த்தீங்களா, சிக்கனை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எல்லா மசாலையும் போட்டு இது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன். இந்த மாதிரி பிணைஞ்சாச்சு. இதை நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டு விடுக்கணும். அந்த சீஸ் இந்த மாதிரி சீஸ் ஒன்று வச்சு இப்படியே மூடிட்டு இப்படியே உருண்டை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு எடுங்க, இல்லையா இப்படியே கூட எண்ணெயில் போட்டு எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே உருட்டி நம்ம பால் உருட்டி இப்படி ஓரமாக வச்சுருவோம். இப்படியே எல்லாத்தையும் இதை செஞ்சுட்டு நான் காட்டுறேன் மக்களே. பாருங்கள் மக்களே, இவ்வளோ தான் 1/4 கேஜிக்கு வந்துச்சு. கைமாவில் இத்தனை உருண்டை தான் வந்திருக்கு. இதை எண்ணெயில் போட்டு நம்ம பார்ப்போம் மக்களே. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாமா? கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க மக்களே, அப்போ அது கொஞ்சம் நல்லா செட் ஆயிரும். இப்போ இது எண்ணெய் காயவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு, நம்ம இதை போட்டுக்கலாம். பாருங்க மக்களே, இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க மக்களே, வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒன்று நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்துருச்சு மக்களே. சூடாக இருக்குது, மாறவும் பார்க்கலாம். சீஸ் பார்த்திங்களா அப்படியே உருகி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பை மக்களே, பாய். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மக்களே. சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. பை மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.